Hello guys, welcome to Earn with Manoj. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் எப்படி அமேசான் அஃபிலியேட் பிளாக் வச்சு நான் வந்து 13,000 ப்ளஸ் ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெயின் மோட்டிவ் நான் இந்த டாபிக் ரிலேட்டட் டு ஏர்னிங் ரிப்போர்ட்டை பற்றி நான் வந்து ஏன் கிரியேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகலாமா, இல்லை இது வந்து உண்மையா இல்லை வந்து ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேக் அடிக்க பார்ப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும் அதை பற்றி நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லி ஷோ காட்டுறதுக்காக நான் வந்து இது பண்ணல. ஜஸ்ட் டு கிரியேட் மோட்டிவேஷன். அப்புறம் வந்து நம்மளோட அனாலிட்டிக்ஸ் என்னன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அமேசான் அஃபிலியேட்டோட டேஷ்போர்ட். இதில் வந்து நம்ம Jan 1லேருந்து Jan 31 வரைக்கும் பார்க்குறோம் 2022. நான் கரெக்டாக இந்த வீடியோ வந்து Feb 5 எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2,85,000க்கான கூட்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,265 ஆல், அதாவது என்னோடய வீடியோ அழிச்சுடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2 வெப்சைட்டை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வெப்சைட் 1லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், வெப்சைட் 2லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விசிட்டர்ஸ் எவ்வளோ வந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட் 1ஓட விசிட்டர்ஸ். இங்கே வந்து பாருங்கள், இந்த சைட் 1ஓட விசிட்டர்ஸ் கிட்டத்தட்ட 3.1K வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸர் வந்திருக்காங்க. இது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கொஞ்சம் டவுனும் கீழோமாக போகுதுன்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங் வந்து சைட் ஆகும்போது லோ காம்படிஷன் கீவேர்டாகவே போயிட்டேன். அதாவது இப்போ வாஷிங் மிஷினில் லோ காம்படிஷன் கீவேர்டு எடுத்து போட்டுருவேன். அப்புறம் வந்து ஏர் கண்டிஷனில் இருக்க லோ ஹேங்கிங் கீவேர்ட்ஸ் எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் அத்தாரிட்டியை நான் ஜென்ரேட் பண்ணாமல் லைக் எலக்ட்ரானிக்ஸ் பொருள், அப்புறம் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் பொருள், கிச்சன் ரிலேட்டடு, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், அங்கங்கே ஒரு டாப்பிக்கல் அத்தாரிட்டி கெயின் பண்ணாமே நான் வந்து போட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி எடுத்தோம்னா அது ரிலேட்டடாக போட்டால் தான் நம்ம வெப்சைட் வந்து இதில் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லி கூகுள் நம்ம வந்து அங்கங்கே வச்சதுனால என்ன ஆச்சுன்னா அந்த சைட் வந்து எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து ஒரு அத்தாரிட்டி லெவலே இல்லைன்னு நான் சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இன்கேஸ் இப்போ தான் நியூவாக சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்கள், நல்லா நிச்சு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டு அதுவே ஃபோக்கஸ் ஆகுங்க. ஒரு 6 months நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. லைக் இவ்வளோ பேர் எங்கள் விசிட்டர்ஸ் வரலையே, ஐயோ ஜீரோலேயே இருக்க டிராஃபிக்கு, நீங்கள் வந்து அதை பற்றியே யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க்கு, அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா கூகுள் சாண்ட்பாக்ஸ் பீரியட் இருக்குது உண்மையிலே. அது ஒரு 5 to 6 months இருக்கலாம். இல்லை உங்கள் வெப்சைட் கேட்டகரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில பேருக்கு 3 to 4 months கூட ஆகலாம். நம்ம டைம் பீரியட் சொல்ல முடியாதுங்க. ஆனால் மினிமம் வந்து 4 to 6 months ஆகும். உங்கள் வெப்சைட்டை கொண்டு போட்டுட்டு விசிட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வர, ஒரு நாளைக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 1 year அந்த மாதிரி ஆகலாம். டிபெண்ட் அப்போ வந்து நிச்சை பொறுத்து. சரிங்களா, காம்படிஷன் கம்மியாக இருந்தால் நமக்கு நிறைய வரலாம். நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிச்சை எடுத்துகிட்டு ஒரு கேட்டகரியை எடுத்துகிட்டு பிளாக் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து நம்ம சைட் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சைட் 2. கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே விசிட்டர்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு கூத்து இருக்குது, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே நியூ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே சேம் தான். ஆனால் இதில் வந்து குவைட் நீங்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து எனக்கு 8% தான் கெயின் ஆயிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52% கெயின் ஆயிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் நிச்சை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுபடியே நான் வந்து போனேன். அதோட டாபிக்கல் அத்தாரிட்டி இந்த கெயின் ஆனதுனால இந்த வெப்சைட்டை நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மே மாதம் தான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து இப்போ நான் ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது. இதுக்கு என்ன மெயின் ரீசன்னா நான் ஒரு டாப்பிக்கல் அத்தாரிட்டியை கெயின் பண்ணதுக்காக தான் காரணம். ஒரு டாப்பிக் எடுத்து அது ஃபோக்கஸாகவே நான் ஆர்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இதோட ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் சர்ச் கான்சோல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம அமேசான் வெப்சைட் சீரிஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அது இப்போ அந்த டைமில் நான் வந்து இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து சர்ச் கன்சோல். இது வந்து என்ன சொல்லணும்னா நம்ம வெப்சைட் வந்து எத்தனை தாட்டி இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, எங்கே ரேங்கிங், ஆவரேஜ் ரேங்கிங் என்ன, ஆவரேஜ் பொசிஷன் என்ன, எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க, எவ்வளோ இம்ப்ரெஷனில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90,000 இம்ப்ரெஷன்ஸில் ஆவரேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. அதில் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து கிளிக் பண்ணிக்கிறாங்க. அதனால நான் 3500 பேர் விசிட்டர் சொன்னாலும் கிட்டத்தட்ட ஆவரேஜ். இது வந்து சைட் 1. சரிங்களா, இதோட ஆவரேஜ் பொசிஷன் கிட்டத்தட்ட ஒரு தேர்டு பேஜில் தான் இருக்குது. ஆக்சுவலி குவைட் லோ தான். நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நான் ஒரு சைட் 1ல் நான் இதில் வந்து டாப்பிக்கில் அத்தாரிட்டி கெயின் பண்ணல. அந்த தப்பு பண்ணது தான் எனக்கு ஒரு பெரிய அடியாகவே இருக்குது இப்போ சொல்ல போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,400 பீப்புள்ஸ் வந்திருக்காங்க.
லைக் இது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஜான் மந்த்து தான், எல்லாமே ஜான் 01 to 29, இங்கே 31 கூட வரணும், அது இங்கே காமிக்கலை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பொசிஷன் 11.1, கிட்டத்தட்ட செகண்ட் பேஜில் வருது. ஆவரேஜாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 7% சிடிஆர்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ என்ன வீடியோ காமிக்குது, ஒரு 1000 பேர் காமிக்குதுன்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ்னா 100 வச்சோம். என்கிட்ட என்னோட வெப்சைட்டை ஒரு 100 பேர்கிட்ட காமிக்குதுன்னா அது 7% வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஆக்சுவலி குவைட் குட் தான் சொல்லுவாங்க. நான் ஆவரேஜ் சிடிஆர் ரேட் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் நான் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ஸில் வந்து நான் போடுறேன், சரிங்களா? அப்படி போட வந்துட்டால் நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து ரெவென்யூஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இதுதாங்க நம்மளோட வெப்சைட் 1. ஸோ இதில் வந்து அமேசான் அஃபிலியேட் இந்த வெப்சைட் 1லேருந்து நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,200 ருபீஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம். டிஸ்பிளே ஆப்ஸ்னால் லைக் கூகுள்லேருந்து ஆப்ஸ் வரும்ல, ஸோ அந்த ஆப்ஸ் வந்து நான் வெப்சைட்டில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி அமௌண்ட் தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து 200 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதே சைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2,400 தான். டிஸ்பிளே ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? வெப்சைட் 1க்கும் எனக்கு கிட்டத்தட்ட 3,100 பேர் வந்தாங்க. வெப்சைட் 2க்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,100 பேர் வந்தாங்க. ஆனால் அதில் வந்து என்னோட அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், 11,000 எங்கே இருக்குது, 2,400 ருபீஸ் எங்கே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நிச்சயம் செலக்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்மளுக்கு விசிட்டர்ஸ் வர்றது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணோம்னா எவ்வளோ கமிஷன் வருது நம்மளுக்கு, அதுதான் ஒரு விஷயம், சரிங்களா? நம்ம வந்து 100 பேர் வந்து ஒரு 1000 ரூபாய் ப்ராடக்டை வந்து வாங்கிறது பெருசு கிடையாது. அதே ஒரு 10 பேர் வந்து 30,000 ரூபாய் பொருளை வாங்கினா நம்மளுக்கு கமிஷன் வந்து இன்னும் ஹையராக கிடைக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடு விசிட்டர்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறது, எந்த கேட்டகரியில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறது தான் நம்மளோட திறமை இருக்குது. நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன், கீவேர்ட் ரிசர்ச் பற்றி. ஃபர்தராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1 போட்டிருக்கேன். இப்போ வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கிட்டத்தட்ட 13,965. இதில் எக்ஸ்பென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்னோட 2 வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹோஸ்டிங்கில் தான் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு க்ளவுட் ஹோஸ்டிங், அது வந்து க்ளவுட் வேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடரு. கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு $10, $10.5, ஓகேங்களா? அது வந்து நம்ம மணியில் கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 750 ருபீஸ் நான் வெறும் ஹோஸ்டிங்கே செலவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கணும். ஸோ அதனால தான் என்னோடய வெப்சைட்டு கிளிக் த்ரூ ரேட்டும் நல்லாயிருக்கு. என் வெப்சைட் வந்து டக்குன்னு லோட் ஆகும். அதுதான் என்னோடய வெப்சைட்டை, என்னோடய 2 வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் ஹோஸ்டிங் போடுறதுனால எனக்கு வந்து நான் பெஸ்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளவுட் ஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். கிளைண்ட்ஸ் போனால் நான் வந்து ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணேன். ஏன்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து இப்போது ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு வந்து இப்போது பட்ஜெட் இருக்காது. அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி அவங்களுக்கு செட் ஆகலை, இல்லை வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரினா அவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகுதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஹோஸ்டிங்கில் ஒரு 3,000, 2,500, 3,000 பிளான்லேயே அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் பட்ஜெட்னா நான் இது வந்து மாதம் தான் பே பண்ணுறேன். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட்டு. நம்ம அதே ஹோஸ்டிங்கரோ இல்லை அந்த மாதிரி போனோன்னு வச்சுக்கோங்க, மாதம் பே பண்ணால் நம்மளுக்கு லாஸு. அதே ஒரு வருஷம் பே பண்ணால் தான் நம்மளுக்கு கெயின். ஆனால் இதை பொறுத்துக்கு நான் வந்து மாதம் தான் பே பண்ணுறேன். பேபால் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் க்ளவுட் வைஸை பற்றியும் நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ ஃபைனல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 13,215 ருபீஸ் வந்துருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஆர்டிகல்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அப்போ அதில் வந்து நான் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்டிக்கல் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நான் வந்து ஃபர்தராக வீடியோஸ் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். ஏன்னா எனக்கு ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டில் பில் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் யூடியூபுக்கு ஒரு நல்ல சிக்னலாக இருக்கும். ஸோ as always, thanks for watching. Bye.